என்னன்னு தெரியல, அப்படிதான் பேசிக்கிறாங்க. ஆமா, எங்க பாரு. வா. என்னையா வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க? உன்னையும் மணியனாவையும் 3 நாளா ஆளையே காணோம். கீர்த்திக்கர சந்த பக்கமே வரல. இல்ல வாசுகி, நாங்க ஒரு சின்ன வியாபார விஷயமா அங்காடி தெரு வரைக்கும் போயிருந்தோம். அதான். நடக்கட்டும். நீங்க 2 பேரும் 3 நாள் வட்டியும் காசையும் கையில எடுத்து கொடுத்துட்டு இடத்த விட்டு காலி பண்ணுங்கடா. எடுத்து கொடு. மொத்தமா கேட்டா எப்படி? பாதி இப்ப தந்துடுறேன். அங்க சுத்தி இங்க சுத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன், பார்த்து பண்ணு வாசுகி. அது சரி, கை நீட்டி காசு வாங்கும் போது இதெல்லாம் சொல்லல. வாசந்திக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும்ல. நோ சிஸ்டர். நோ சிஸ்டர். அது வாசுகி, கொஞ்சமாவது மிச்ச மீதி வைமா. மணியா, எனக்கு காசு கரெக்டா வேணும். ஒழுங்கா வேலைக்கு போ. குடும்பத்துக்கு 3 வேளை சாப்பாடு போடணும்ல. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 2000. ஆமா, நீ பாத்திரம் கழுவி வச்சிட்டியா? எஸ். அப்புறம் கொஞ்சம் விறகு வெட்டணும், அதையும் கொஞ்சம் வெட்டி போடுறேன். அப்பதான் காலையில் அடுப்புக்கு விறகு பயன்படுத்த முடியும். ஓகே. என்னப்பா அது, இவன் இன்னுமா போல? நல்லவங்களுக்கெல்லாம் வேலை வச்சிருவா போல இருக்க. அந்த பொண்ணுக்கு இந்த ஊரு புடிச்சு போச்சு போல இருக்கு. சாப்பிடு. யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. சாப்பிடு. மீதி இருந்த சாப்பாடு தான். சாப்பிடு. அம்மா, நீ எங்க இருந்து வந்திருக்க? வீட்டுல யாரும் இல்லையா? நீ எப்படி இங்க வந்து சேர்ந்த? சாப்பிட்டு முடிச்சிட்டா பிளேட் எடுத்துட்டு போய் பக்கெட்ல போட்டுரு. வேற என்னதான் சொல்றது? கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். இந்த பையன் என்ன வேலை பார்க்கறான் பாத்தியா? அவன் வேலையை மட்டும் பார்க்க வேண்டியது தானே? வாடா போலாம், அப்புறம் வந்து பார்த்துக்கலாம்.
பட்ட பகல்ல நீங்க என்ன இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க? தான் உணர்ந்து உட்கார்ந்திருக்கன்னு சொல்றவனுக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. தனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். நான் இங்க வந்தது உங்களுக்கு தெரியாதுல்ல? இப்போ ராத்திரியா இல்ல பகலா? ராத்திரி தான். பார்த்தா அப்படியா? தெரியல. ஏமா ஒரு நிமிஷமா, அதுக்குள்ளே போயிட்டே இருக்கு. ஐயோ, அட எவன்டா இங்க வந்து முள்ளு வெளியே போட்டு வச்சது? மாட்டிக்கிட்டேன் போல இருக்க. ஒரு வேலைன்னு இறங்கும் போது ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்து தொலைஞ்சிரும். ச்சே. ஐயோ. சிஸ்டர், ஹே சிஸ்டர், ஹே கம் கம் சிஸ்டர், சிஸ்டர், சாரி சிஸ்டர். ரொம்ப சாரிக்கா. இது யாரு குழந்தை பொண்ணு? தெரியும். என்கிட்ட வாடி, என்கிட்ட வேலை பார்க்கற. என்ன அடம் பிடிக்கிற? ஏய், ஓவரா பண்ணாத, சொல்லிட்டேன். அடம் பிடிக்காத. ஏய், பொண்ணுங்கெல்லாம் ஊர்ல நிம்மதியாவே வாழ முடியாது போல இருக்கு. உன்னை கொன்னு போட்டுருவேன். ஏய், போட கிழவா. கண்டம் தொடமா வெட்டி போட்டுருவேன் கிழவா. என் மேல கை வைக்கிறதுக்கு எவனுக்குடா இங்க தைரியம் இருக்கு? கை வைங்க பார்க்கலாம். ஐயோ, என் அப்பாவுக்கு என்னாச்சு? சந்தோஷ் அக்கிரமம் பண்றதை தடுத்தா இவரை தள்ளி விட்டுட்டு போயிட்டான். என்ன நான் பண்றது? உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல இந்த மாதிரி சண்டைக்கெல்லாம் போகாதீங்கன்னு. நான் சொல்றது கேக்குறீங்களா? கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்த இதே இடத்துல மத்தவங்க கிட்ட அடி வாங்கிட்டீங்கல்ல, இது தேவையா? நீங்க எல்லாம் இங்க இருக்கும் போதே இதெல்லாம் நடந்துருச்சுல்ல? அவனை பத்தி தான் தெரியும்ல. உயிர் மேல ஆசை இல்லாத யாராவது இருக்காங்களா என்ன? வாப்பா, நம்ம போலாம். வாங்க வாங்க போலாம். பாத்து வா. ஐயா, நான் சொல்றேன், நீங்க தப்பா நினைக்காதீங்க. இனிமே நீங்க சந்தைக்கு வராம இருந்தாதான் நல்லது. அந்த சந்தை இப்போ உங்க காலத்துல இருந்த சந்தை மாதிரி இல்ல. புரியுதா உங்களுக்கு? தினம் பிரச்சனை, எல்லாம் ஏமாத்து பேருவீங்க. கொஞ்சம் கூட இவருக்குமே இல்லாதவங்க. அப்பா வயசுல இருக்கிற ஒரு மனுஷன. இத பாருங்கக்கா, காலம் கெட்டு போச்சு. 4 காசு இருக்கவன் தான் சந்தை ஆட்டி படைக்கிறான். குடும்பம் இருக்கவன் சந்தைக்கெல்லாம் போக முடியுமா? ஐயா, அப்ப நான் கிளம்புறேன். கொஞ்சம் இரு, நான் காஃபி போட்டு தரேன். வேண்டாம்க்கா, நான் போயிட்டு அப்புறமா வரேன். நான் கொஞ்சம் கஞ்சி எடுத்துட்டு வரட்டுமா? ஏதோ பேருக்கு தானே நீங்களும் இப்ப சாப்பிடுறீங்க. கொஞ்சம் சூடா ஏதாவது எடுத்துட்டு வரேன். கண்டவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்க நீங்க இனிமே சந்தைக்கு போகாதீங்க.
முட்டை பையன், உனக்கு தகுதியானவங்க கிட்ட தான் நீ சண்டை போடணும். வயசான தாத்தா கிட்ட சண்டைக்கு போக கூடாது. அதெல்லாம் ஆம்பளைத்தனம் இல்ல, கோழைத்தனம். ஏய் சும்மா விளையாடாம போடி. தெரியும், விட்டா நீங்க என்னையும் போட்டு அடிப்பீங்க. நீங்க அடிச்சாலும் கொன்னாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஆனா ஒரு விஷயம் மறக்காதீங்க, இன்னைக்கு ஒருத்தன் தப்பு பண்றானா அவனுக்கு அதே தப்பு நாளைக்கு நடக்கும். உன்னையும் கொல்றதுக்கு ஒருத்தன் வருவான்டா. நீ எல்லாம் விலக மாட்ட, நாசமா போயிடுவ. சின்ன முதலாளி, அவளை விட்டு தள்ளுங்க, அவ பைத்தியம். ஆமா, நம்ம சந்தோஷம் எங்க போனா? பாடி கார்டு இல்லாம சின்ன முதலாளியை பார்க்கவே முடியாதுல்ல. எனக்கு பாடி கார்டா? அந்த பொண்ணு சொன்னது அது இல்ல. இந்த சந்தையில இருக்க எல்லாரும் அதான் நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அது உண்மைதான். அவனோட பலத்துல தான் முதலாளிங்களா நல்லா இருக்கீங்க அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். முதலாளி வாய முடுறா. என் சக்தி என்னன்னு உனக்கு காட்டுட்டுமா? தில்லு இருக்கவன் இந்த ஊர்லயே இல்ல. அப்படி இருந்தா கூட்டிட்டு வாடா பாக்கலாம். விடுங்க முதலாளி, தேவையில்லாம பேசிக்கிட்டு. இல்ல, இந்த சந்தையில நான் யாருன்னு காட்டி ஆகணும். இப்பவே, இந்த நிமிஷமே. என்ன அங்க ஒரே கூட்டமா இருக்கு? அது தெரியாதா? நம்ம சின்ன முதலாளி வீரத்தை காட்ட வந்திருக்காரு. பணபலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு. அதான் அந்த ஆலக்கிரமத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. இந்த ஊரையே அந்த ஆள் தான் ஆண்டுட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்க்கணும்னு தலையெழுத்து. சரி வா போய் பார்க்கலாம்.